அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய அரசியலமைப்பினுடைய பிரதானம் சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சியை மையப்படுத்தி தான் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பினுடைய முக்கியமான 3 தூண்களாக லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூஷன், ஜுடிஷியரி, அதாவது சட்டம் இயற்றுதல் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறையை சொன்னாலும் பின்னாளில் அங்கீகரிக்கப்படாது இன்றைக்கும் ஒரு தூணாக இருக்கக்கூடிய பிரஸ், பத்திரிகை துறையை சொல்லியிருந்தாலும் இதை தாண்டிய முக்கியமான ஒரு ஆர்கன் என்று சொன்னால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேவ் அ மெயின் ஆர்கன் ஃபார் ரூல் ஆஃப் லா. சட்டத்தினுடைய ஆட்சியை இந்த தேசத்தில் பிரகடனப்படுத்த வேண்டும். சட்டத்தினுடைய ஆட்சி இந்த தேசத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டால் மட்டுமே அனைவருக்கும் சட்டம் சமம், அனைவரும் சட்டத்தின் முன் சமம், அனைவருக்கும் சட்டத்தின் பாதுகாப்பு சமம், அனைவருக்கும் சுதந்திர வாழ்வுரிமை, கைது செய்வதிலிருந்து உரிமை, கைது செய்யப்பட்டவருக்கு பாதுகாப்பு, முன்னெச்சரிக்கை கைதில் பாதுகாப்பு, இலவச சட்ட உதவிகள், பல்வேறு சமுதாய நலத்திட்டங்கள். யாரும் சட்டத்தால் அன்றி யாருடைய உயிரையும் உடைமையையும் பறிக்க முடியாது. யாரும் சட்டத்தால் அன்றி பிறர் மீது அபராதமோ வரியோ டாக்ஸோ வசூல் பண்ண முடியாது. யாரும் யாரையும் பேசலாம், ஏசலாம், விமர்சனம் செய்யலாம், கருத்து தெரிவிக்கலாம், கூட்டம் கூடலாம். இது எல்லாம் எங்கே கிடைக்கும்? எதேச்சதிகார ஆட்சியில் கிடைக்குமா? கொடுங்கோன்மை ஆட்சியிலே கிடைக்குமா? மோனோ பாலிட்டிக்ஸில் கிடைக்குமா? பாசிச ஆட்சியிலே கிடைக்குமா? அது சட்டத்தின் ஆட்சி நிலவக்கூடிய ஒரு நிலத்தில்தான் இதை பெற முடியும். ஆகவே தான் கற்றறிந்த பேரறிவாளர்கள் 389 பேர் அரசியல் நிர்ணய சபையில் கூடி விவாதம் செய்து பல்வேறு கட்ட கூட்டங்களுக்கு பின்பாக உலக நாடில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அத்து கோர்த்து சேர்த்து இந்த அரசியலமைப்பை தந்திருக்கிறார்கள். இதை ஹிட்லரில் ஆட்சியில் எதிர்பார்க்க முடியுமா? இத்தாலியினுடைய பாசிசவாதி முசோலினுடைய ஆட்சியில் எதிர்பார்க்க முடியுமா? கொடுங்கோன்மை ஆட்சியில் எதிர்பார்க்க முடியுமா? பாசிச ஆட்சியில் எதிர்பார்க்க முடியுமா? ஸோ எந்த சூழ்நிலையிலும் தனி மனிதன், தனி மனித தூதி என்பது இந்திய அரசியலமைப்பில் இல்லை. முழுக்க முழுக்க சட்டத்தின் ஆட்சி தான். கான்ஸ்டியூஷன் இஸ் அ சுப்ரீமசி பவர் இன் இந்தியன் நேஷன். அரசியலமைப்பு தான் முதல் பிரதானம், அதில் மக்கள் தான் எஜமானர்கள். ஸோ இந்த அரசியலமைப்பினுடைய முழுமையான பிரியாம்பிள் நோக்கம் என்று சொன்னால் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலவ வேண்டும். சட்டத்தின் ஆட்சி எங்கு இல்லையோ, எந்த பிராந்தியத்தில் இல்லையோ, ஆர்டிகிள் 356 அங்கே பாயும். இந்த தேசத்திற்கென்று சட்டத்தின் ஆட்சியை நிலைப்படுத்த முடியாத இறையாண்மைக்கு ஒரு குந்தகம் என்று வெளியிலிருந்தோ உள்ளிருந்தோ ஒரு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிற பொழுது அங்கே 352 பாயும். 352 என்ன? ஆர்டிகிள் 352 தேசிய எமர்ஜென்சி, ஆர்டிகிள் 356 மாநில எமர்ஜென்சி. மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்கள் சரியான விதத்தில் சட்டத்தின் ஆட்சியை மையப்படுத்தி நடத்த வேண்டும். தங்கள் துதியை பாடிக்கொண்டு அரசியலமைப்பிற்கு விரோதமாக, சட்டத்திற்கு விரோதமாக, மக்கள் விரோதமாக ஆட்சியை செய்கிற பொழுது அங்கே ரூல் ஆஃப் லா இல்லை என்று சொல்லி பிரசிடென்ட் ரூலை அமல்படுத்த முடியும். பிரசிடென்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் கவர்னர் ரூலை அமல்படுத்த முடியும். அதே போல் ஒரு தேசத்திலே, ஒரு நாட்டில் அவருடைய இறையாண்மைக்கு, சாவரின் பவருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே இராணுவமோ, முப்படைகளோ, வெளிநாட்டு படைகளோ, உள்நாட்டு அச்சுறுத்தல்களோ, டெரரிசமோ இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து அந்த தேசத்தை காக்க வேண்டிய ஒரு அர்ஜென்சி, எமர்ஜென்சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏற்படுகிற பொழுது ஆர்டிகிள் 352 வேலை செய்யும். அப்பொழுது கூட பேச்சுரிமையையும் தனிப்பட்ட வாழ்வுரிமையையும் தடுத்து வைக்க முடியாது என்பதுதான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அரசியலமைப்பினுடைய மிகப்பெரிய பிரதானம். எவ்வளவு பெரிய, எத்தனை விஷயங்களை, எப்படிப்பட்ட விஷயங்களை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழி பேசுகிற, பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட பிராந்தியங்களுக்கு பிராந்தியங்கள், தெருவுக்கு தெருவு வேறு வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்த தேசத்தில் அனைவருக்குமான, அனைத்துக்குமான, அனைத்து ஜீவராசிகளுக்குமான காடுகள், வனங்கள், நீர்வாழ் உயிர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, பரப்பன, நிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், வான் வெளி கடல் எல்லை வரையில் அத்துணையையும் உள்ளடக்கிய அனைத்திற்குமான ஒரு விஷயத்தை அற்புத களஞ்சியமாய் படைத்திருக்கிற ஒரே விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது சும்மா வந்ததா சார்?
சுதந்திர தினத்தை எப்படியோ கொண்டாடிட்டு போகிறான் சார். லீவுன்னு நினைக்கிறான் சார். அன்றைக்கு சாக்லேட் கொடுப்பான்னு நினைக்கிறான் பையன். பல பேருக்கு சுதந்திர தினம் தெரியல, எப்படி வந்தது என்று தெரியல. இன்றைக்கு என்னென்னமோ கருத்துக்களை டிவியில் பார்க்குறோம் சார். ரீல்ஸ் விடுறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், இன்ஸ்டாகிராமில் அனுப்புகிறோம், ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறோம். இன்றைக்கு இந்த அளவிற்கு இவ்வளவு சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறான். அதன் பிறகு இந்த கான்ஸ்டியூஷன் சும்மாவல்ல, பல தலைவருடைய மூளை, மிகப்பெரிய ஜூரிஸ்ட், எவ்வளவு பெரிய விஷயம் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் பேசிக் பேரண்ட் லா. இதை தாண்டிய சட்டம் இல்லை, இதை தாண்டி யாரும் சட்டம் இயற்ற முடியாது. நீதித்துறையாகவே இருந்தாலும் கூட அதன் லிமிட்டேஷனுக்குள்ளே வேலை செய்யணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. சுப்ரீமசி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இல்லை என்று சொல்லவில்லை, ஆனாலும் லிமிட்டேஷன் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணக்கூடிய, ஆர்டிகிள்ஸை திருத்தக்கூடிய, அரசியலமைப்பிலே பிரதானமாக இருக்கக்கூடிய, சட்டத்தை உருவாக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏஸ் லிமிட்டேஷன் இருக்கிறது. இதனை எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய நிர்வாகத்துறை லிமிட்டேஷன் இருக்கிறது. எல்லாம் பேசலாம், எல்லாம் ஏசலாம், எதுவாக இருந்தாலும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், நியாயமான கட்டுப்பாடுகள். ஸோ எல்லாவற்றுக்குமான ஒரு விஷயங்களை உள்ளடக்கி இந்த கான்ஸ்டியூஷனை தருவதற்கு எவ்வளவு பெரிய சிந்தனைகளும், எவ்வளவு பெரிய உழைப்பும், எவ்வளவு பெரிய இரத்தத்தை சிந்தி நாட்கள் பொழுது தூங்காமல் கண் விழித்து இந்த அரசியலமைப்பை தந்திருக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பில் இந்த தேசத்தினுடைய ஒழுக்கம், தேசத்தினுடைய பண்பாடு, தேசத்தினுடைய கட்டமைப்பு, இந்த தேசத்தில் வாழக்கூடிய அதானி முதல் அம்பானி முதல் சாதாரண குடிமகன் வரை ஒரே வாக்குரிமை, 2 வாக்கு போட முடியாது. யாரும் இந்த நாட்டை உள்ளிருந்தும் வெளியிருந்தும் அச்சுறுத்த முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரதான விஷயத்தை தந்திருக்கிற அரசியலமைப்பை நாம் பெருமதிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரசியலமைப்பில் தந்திருக்கிற சட்டத்தின் ஆட்சி எங்கும் இருக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சி தான் பிரதானம். தனி மனித துதியோ தனி மனித அரசோ கிடையாது. தனி மனிதன் பேச்சே அரசுன்னு சொல்ல முடியாது. யார் வேணாலும் முக்கிய பொறுப்பில் கேபினெட்டில் இருக்கலாம், அவர்களுடைய பேரை சொல்லி சர்க்காரை சொல்லக்கூடாது. இந்திய அரசு, தமிழக அரசு, கர்நாடக அரசு, கேரள அரசு என்று தான் சொல்ல வேண்டும். யார் முதல்வராகவோ யார் பொறுப்பில் இருக்கோ அவர் பேரை சொல்லி அரசு என்றோ அவருடைய கட்சியை சொல்லி அரசு என்றோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதானத்தை உள்ளடக்கிய கான்ஸ்டியூஷனை நாம் நினைத்து பார்ப்போம், போற்றுவோம், அதனுடைய செயல்பாடுகளை மதிப்போம். நன்றி, வணக்கம்.